வணக்க மக்களே. மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி சோனி லிவ்வில் தமிழ் டபுள் இருக்க திங்களச்ச நிச்சயம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னா, எல்லாமே தான் சொல்கிற மாதிரி மட்டும்தான் நடக்கணும்னு நினைக்கிற ஒரு அப்பா. அவருக்கு 2 பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. அதில் மூத்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால அவங்களோட அவர் அட்டாச் இல்லாத மாதிரியே இருக்கார். குறிப்பாக அந்த மாப்பிள்ளை கூட அவர் பேசாமே இருக்கார். இதில் 2வது பொண்ணுக்கு அவரோட இஷ்டப்படி ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாரு. அந்த கல்யாணத்தை தாம் தூம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்காக ஏற்பாடுகளையும் ஒரு பக்கம் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் அந்த பொண்ணும் இன்னொரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் அப்பா நிச்சயம் ஏற்பாடு பண்ண, மறுபக்கம் இந்த பொண்ணு லவ் பண்ணுற பையன் கூட ஓடி போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதுக்கிடையில் நடக்கிற கலாட்டாலாம் என்ன? கடைசியில் நிச்சயம் நடந்துச்சா இல்லையா? மிச்சம் இருக்க அந்த பையனோட கதை என்ன ஆகுது? அப்பா கடைசியாக என்ன கதிக்கு தான் ஆளாகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே. அப்பா, மகன், மருமகன், லைட்டு கட்ட வந்தவன், சொந்தக்காரன்னு எல்லாருமே கேரக்டருக்கு அப்படியே பொருத்தமாக இருக்காங்க. அவ்வளோ எதார்த்தமா எல்லோரோட நடிப்புமே படத்தில் நல்லா செட் ஆயிருக்கு. இதில் ஷோ ஸ்டில்லர் அப்படின்னா அந்த லைட்டு கட்ட வந்தவனும் அப்பாவும் தான் சொல்லணும். அப்பா ஒரு பக்கம் கடுகடுப்பாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் கலகலப்பாகவும் படத்தை கொண்டு போவதவராரு அந்த லைட்மேன். படத்தில் இன்னொரு பலம் அப்படின்னு சொல்லிட்டுனா பேக்ரவுண்ட் மியூசிக்கை சொல்லலாம். பெருசாக பாட்டு எதுவுமே இல்லை தான். ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்க நல்லாவே இருந்தது. படத்தோட ஃபீலை நம்மளுக்கு கடத்துகிற மாதிரி இருந்தது. ஒரே ஒரு பீட் மட்டும் வரும், அதுவுமே நல்லா இருந்தது. ஒரே நாளில் ஒரே இடத்துல நடக்கிற சம்பவங்கள் தான் இருந்தாலுமே கேமரா அந்த ஆட்களோடவே நகர்ந்து சலிப்பு தட்டாமல் நம்மளை பார்த்துக்குது. ஸ்க்ரீன் பிளே வழக்கமான மலையாள படங்களில் என்ன இருக்குமோ அதே தான். ஏன்னா ஆரம்பத்தில் ஸ்லோவாக கதைக்குள்ளே வர நம்மளை செட் செய்கிறதுக்காக சில காட்சிகள் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளையும் அந்த படத்தோடையே கோர்த்து விட்டுரும். காட்சிகள் ஒன்றுமே யதார்த்தம் கலந்து நிற்கிறதுனால ஈஸியாகவே நம்மளால் கனெக்ட் ஆகவும் முடிஞ்சது. காமெடியும் சில இடங்களில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் பார்த்து முடித்ததும் நமக்குமே லைட்டாக ஒரு சிரிப்பு வரும். குறிப்பாக கிளைமேக்ஸில் ஒரு லைவ் வீடியோ வரும். அது பல பசங்களுக்கு உள்ள மைண்ட் செட்டை அப்படியே காட்டியிருக்கும். குறைன்னு பார்த்தா கொஞ்சம் மெதுவாக போகிற கதையும் நல்லாவே இருந்தாலும் டக்குன்னு கிளைமேக்ஸ் கொஞ்சம் முடிச்ச மாதிரி இருந்தது. மற்றபடி இது ஒரு குடும்பத்தோடு பார்க்குறதுக்கு ஜாலியான படம் தான். பெருசாக எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் பார்த்தா இந்த படம் உங்களை ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும்னே சொல்லலாம். ஒரு அருமையான ஃபீல் குட் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல படமாகவே இருக்கும். தமிழ் டப்பிங்குமே நல்லா இருந்தது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். சோனி லிவ்வில் படம் இருக்குது. அடுத்து ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.